يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான அல்லாஹுவின் மிக உயர்ந்த திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் தன்னுடைய படைப்பினங்களில் மிகச்சிறந்த படைப்பினமான மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்து, அந்த மனித சமூகத்தில் இரண்டு பிரிவினர்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒரு சாரார் அல்லாஹிற்கு மாறு செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாகவும் அவனை மறுத்து வாழக்கூடிய மக்களாகவும் ஒரு சாராரும், இன்னொரு சாரார் அல்லாஹுவை ஏற்று நம்பி வாழக்கூடிய முஸ்லிம்களாகவும் அல்லாஹ் இரு சாரார்களாக வகைப்படுத்துகின்றான். இந்த இரண்டு சாரார்களில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் முஸ்லீம் என்ற அடையாளத்துடன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக வாழக்கூடிய நமக்கு அவர்கள் நல்லோர்களாக இருந்தால், அவர்களுடைய செயல்கள் நற்செயல்களாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தருவதாக நமக்கு வாக்களிக்கின்றான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம்? அந்த இறைவன் தரவிருக்கின்ற அந்த மகத்தான இடம், அங்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், அங்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள், இன்பங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுக்கான சிறப்பித்த உணவுகள், மிகச்சிறந்த ஜோடிகள், அவர்களுடைய மிக உயர்ந்த ஆடைகள், தங்குமிடங்கள், கற்பனையில் கூட அவர்கள் எண்ணி பார்க்காத விதத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சுவனத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு துக்கமோ வருத்தமோ நோய் நொடிகளோ அசதிகளோ எதுவும் மற்றவர்களாக, இன்னும் சொல்ல போனால் மரணம் கூட இல்லாத ஒரு நிரந்த ஒரு வாழ்வை அல்லாஹ் அந்த சுவனத்திற்குரிய மக்களுக்கு அல்லாஹ் தருகின்றான். இந்த சுவனம் யாருக்கு உரித்தானது என்று அல்லாஹ் சொல்லி கொண்டு வரும்போது, யார் இவ்வுலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைக்கு உட்பட்டவர்களாக வாழுகின்றார்களோ அந்த மக்களுக்கு இந்த சுவனம் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த சுவனம் உரித்தாகக்கூடிய மக்கள் நாளை அந்த சொர்க்கத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நான் மேற்சொன்ன இத்தனை இன்பங்களுக்கு இடையில் அல்லாஹ் இன்னொரு சிறப்பித்த ஒரு இன்பத்தை அல்லாஹ் கூறுகின்றான். அந்த சொர்க்கத்தில் நல்லோர்கள் யாரோடு இருப்பார்கள் தெரியுமா? ஒருவேளை நம்ம மேலக்காவரியில ஒரு சகோதரர் தௌஹீது கொள்கையில, அது முஸ்லீம்னு வச்சுக்கோமே, முஸ்லீமா இருந்து ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் சொர்க்கத்துக்கு போகிறார்னு சொன்னா, அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம், பல இன்பம் இருக்கிறது.
உணவு இருக்கிறது, உடை இருக்கிறது, தங்குமிடம் இருக்கிறது, மகிழ்ச்சிகள் இருக்கிறது, துணைகள் இருக்கிறது, உயர்தரமான வாசனை திரவியங்கள் இருக்கிறது, எண்ணி பார்க்காத வாகனங்கள் இருக்கிறது. இத்தனைக்கு மத்தியில் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இன்பத்தில் ஒன்றுதான் இந்த நல்லோர்கள் நாளை மறுமையில் மின நபிஈன வ சித்திகீன வ சுஹதாய் வ சாலிஹீன், இவர்கள் நபிமார்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம எந்த நபி எங்களுக்கு விரலை ஆட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் என்ற காரணத்தினால் இன்றைக்குள்ள சமூகத்திற்கு தெரிய போவதில்லை. ஒரு காலத்தில் அதற்காக வேண்டி பல்வேறு வகையான சிரமங்களையும் துன்பங்களையும் விரட்டி அடிக்கப்பட்ட வேடிக்கையான கூத்துகளும் நடந்தது. ஒரே ஒரு காரணம், அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு நெஞ்சில் தக்பீர் கட்டுமாறு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் இப்படி தொழுகுமாறு எங்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் இப்படி திருமணம் முடிக்குமாறு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் உங்கள் வாழ்வை இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் என்ற காரணத்தினால் பல்வேறு வகையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டோம். இவ்வளவு எதற்காக வேண்டி? அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய நேசத்துக்குரிய நபிமார்களுடைய நேசம் உள்ளத்தில் இருந்ததினால் இவ்வளவு சிரமத்தை ஒரு முஸ்லிம் நாம் பட்டோமே. நமக்கு அல்லாஹ் கூறுகின்றான், நல்லோர்களாக நீங்கள் இருந்தால் நாளை மறுமையில் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். அந்த சொர்க்கத்தில் நீங்கள் யாரோடு இருப்பீர்கள்? அந்த சுவனத்தில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதோடு மட்டுமல்ல, மீன நபிஈன வ சித்திகீன வ சுஹதாய் வ சாலிஹீன், நபிமார்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்குங்க. எல்லா நபிமார்களும் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, யாக்கூப் இருப்பாங்க, யூசுப் இருப்பாங்க. இப்படி வரிசையா எல்லா நபிமார்களும் இருப்பாங்க. நம் நேசத்துக்குரிய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள், நபிமார்களுக்கு. அதோடு மட்டுமல்ல, எந்த சஹாபாக்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகமாக நேசித்தோமோ, எந்த சஹாபாக்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களோ, எந்த சஹாபாக்களை கடுகளவு கூட நீங்கள் திட்டிவிட வேண்டாம், கெட்ட எண்ணம் கொள்ள வேண்டாம் என்று சஹாபாக்களை பற்றி கூறினார்களோ, அந்த சஹாபாக்கள் அங்கே இருப்பார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், சித்திகீன்கள், உண்மையாளர்கள் இருப்பார்கள். ஒ சுஹதாயி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தார்களே, ஷஹீதுகள் அங்கு இருப்பார்கள். ஒ சாலிஹீன், மேலும் உலகில் நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்த நல்லோர்கள் அங்கே இருப்பார்கள். இம்மக்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. இந்த சொர்க்கம் யாரு குறித்தானது? இதுதான் கேள்வி. இன்றைக்கு ஒவ்வொருத்தங்களும் நாம நினைச்சு கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும், ஏன் இன்றைய மேலக்காவரில் வாழக்கூடிய கடைக்கோடி முஸ்லீம் என்று ஒருவன் இருப்பானே, அவன் கூட நினைக்கின்றான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று. அல்லாஹ்வுடைய சட்டத்தினுடைய எந்த விதத்திலும் தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாமல், ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் மனம் போன போக்கில் வெறுமனே பெயரளவில் முஸ்லீம் என்றும், அல்லது அடையாளத்தில் முஸ்லீம் என்றும், அல்லது வாழ்க்கை கலாச்சாரத்தில் முஸ்லீம் என்பதோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் கூட நினைக்கின்றான் எனக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் எந்த தூதர்களை கொண்டு இந்த உலகத்தில் இணை வைப்பை தடுத்தார்களோ, அல்லாஹ் எந்த நபிமார்களை கொண்டு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்களையும் அநீத செயல்களையும் தடுத்தார்களோ, அந்த இணை வைப்பை, தர்கா போன்ற வணக்க வழிபாடுகளையும், ஷிர்க்குகளையும், தாயத்துகளையும், தகடுகளையும், போலியான சிந்தாந்தங்களையும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், நபிமார்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தடுத்த வரதட்சணை போன்ற பெரும் கொடுமையை ஆதரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நிரந்தர நரகம் என்று சொல்லும் அளவிற்குண்டான வட்டியை உண்ணக்கூடிய மக்கள் எல்லோரும் நினைக்கிறாங்க நாங்க சொர்க்கம் போயிடுவோம். தர்கால படுத்து கிடக்கிறோம்னு கேட்கறானா இல்லையா? தர்கால படுத்து கிடக்கிறவன் என்ன துவா செய்யறான்? யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடுங்குறான். வட்டி வாங்குறான் அவன் பள்ளியாசில போய் என்ன துவா செய்வான்? நரகத்தை கொடுன்னா கேட்பான். அவனும் கேட்கிறான் யாரெல்லாம் சொர்க்கத்தை கொடுங்குறான். வரதட்சணை வாங்குறான், வரதட்சணை வாங்குறான்னு தெரிஞ்சு அஜித் உட்கார வச்சுட்டு என்ன பார்த்து ஓதுறாரு? அல்லாஹும் மௌசில் சாபா கப்ரஹூர் அவ்வளோத்தல் ரியால் இன்ஜினான் ஓதுறாரா இல்லையா? அல்லாஹும் அஜிர்னி மினன்னார், அல்லாஹும் அஜிர்னி, அல்லா இவனை நரகத்திலிருந்து காப்பாற்றி அல்லா சொர்க்கத்தை கொடு, வரதட்சணை வாங்குறவனுக்கும். ஸோ எல்லாருமே ஆசைப்படுறது சொர்க்கம் வேண்டும் என்று. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சொர்க்கம் யாரு குறித்தானது என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஒவ்வொருவரும் நினைக்கின்றீர்கள் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று. நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் நான் சொர்க்கத்திற்கு சென்று விடுவேன் என்று. மக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லும் போது இந்த சொர்க்கம் யாரு குறித்தானது தெரியுமா? ஏன் ஒண்ணும் இல்லை, ஒரு கற்பனைக்கு கொண்டுட்டு வாங்களே.
சொர்க்கத்தில் நபிமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. மேலக்காவில இருந்து ஒரு ஆள் போறாரு, அப்துல் ஜப்பார்னு ஒரு ஆள் போறாருன்னு வச்சுக்கங்க. நபிமார்கள் கேட்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது நம்ம யாருண்டு. மறைவான் அல்லாஹ் தானே அறிவான். பேசும் வாய்ப்பு கிடைக்கும், பேசலாம். ஏன்னா அல்லாஹ்வே எப்படி சொல்றான், மின நபியின, நீங்கள் நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று. போறான், நம்ம கேட்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும், எந்த ஊர் பாவா? தஞ்சாவூர் மாவட்டம், மேலக்கா வரீங்க. அப்படியா, எப்படி சொர்க்கத்துக்கு வந்தீங்க? நபிமார்கள் கேட்கிறாங்க. நம்ம ஆளு ஜப்பாருங்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஜப்பாரா ஹமீதா அப்துல் ரஹ்மானா யாரோ ஒரு ஆள், எந்த ஊர், மேலக்கா வரி, என்ன எப்படிங்க சொர்க்கம் வந்தீங்க? ஒன்றும் வரல பாவா, ஏதோ புவா பாப்புக்கு பிறந்தேன், பேர் வச்சு விட்டாங்க, முஸ்லீம்டு சுண்ணத்து பண்ணி விட்டாங்க. அதுக்கு பிறகு வாழ்க்கையில் நான் ஜும்மா துழுவ போவேன், பெருநாள் அன்னைக்கு பூ துணி உடுத்தி விட்டாங்கன்னா பெருநா துழுவ போவேன். அதுக்கடையில் பள்ளியாசையில் இழுத்து வச்சு களிமா சொல்லி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது பிறகு பிள்ளை பிறந்துச்சு, இப்படியே ஓடுனேன். சரி வேறு என்னடா செஞ்ச? அதெல்லாம் ஒன்றும் செய்யலப்பாவா, அதெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அத்தா அம்மா எதை காட்டினாங்களோ அதை நம்பிக்கிட்டு இருந்தேன். தகுடு தாயத்து லொட்டு லொஸ்கு பலா பத்தி எல்லாத்தையும் நம்பினேன். வரதட்சணை வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன். அப்பப்போ வட்டியை வாங்கி திங்கிறது, லோன் எடுக்கிறது, எல்லா வேலையும் பண்ணேன். வேற என்னடா செஞ்ச? தொழுதியா? தொழுகெல்லாம் எனக்கு அதுவும் குறிப்பாக சுபு துணை வாழ்க்கையில் தொழுததே இல்லை. 24 மணி நேரமாக டிவி, சினிமா, பாட்டு, ஷார்ட்ஸு, 12-1 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறது, டிவியை மொபைலில் பார்த்துக்கிட்டு. வேறு என்னடா பண்ணினேன்? தர்மம்லாம் செஞ்சது இல்லைப்பா. ஏதோ பள்ளியாசலுக்கு போனால் 10 ரூபா வாளியில் போடுறது, அதுவும் கிழிஞ்ச நோட்டாக போடுறது, இப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. சரி என்னடா செஞ்ச? அதெல்லாம் ஒன்றும் செய்யலப்பா. கடைசியில் ஏதோ ஒரு சீக்கு வந்துச்சு, டப்புன்னு அடைச்சிக்கிச்சு, ஹார்ட் அட்டாக்குன்னாங்க, மூத்தா போயிட்டேன், உள்ளே வந்தேன், உனக்கு சொர்க்கம் கிடச்சிருச்சுன்னு சொன்னால். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நகைச்சுவை இல்லை. இதுதான் 99% முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளுடைய வாழ்க்கை முறை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவ்வளவு நேரம் நான் சொன்ன இதான் 99% முஸ்லீம்களுடைய வாழ்க்கை நடைமுறை, கலாச்சாரம். அல்லாஹுடைய கட்டளை இல்லை, நபிமார்களுடைய வழிமுறை இல்லை, குர்ஆன் திலாவத் இல்லை, அல்லாஹுடைய வேதத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற புரிந்துணர்வோடு திருக்குர்ஆனை படிப்பதில்லை, வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லை, ஹதீசுகளை பின்பற்றல, நல்ல அமல்கள் இல்லை, தான தர்மம் இல்லை, 5 நேர தொழுகையில் பேணுதல் இல்லை, ஒண்ணுமே இல்லையே. இதுக்கு எல்லாவற்றுக்கும் மாறாக முஸ்லீம் என்று பெயர் மட்டுமே வைத்துக் கொண்டு எல்லா இணை வைப்பாளர்களும், எல்லா இறை மறுப்பாளர்களும், காஃபிர்களும் எந்த வாழ்க்கை வாழ்வார்களோ அதே உணவு, அதே உடை, அதே தூக்கம், அதே பகல் வாழ்க்கை, அதே இன்பம், அதே மகிழ்ச்சி, அதே சினிமா, அதே டிவி, அதே இசை, அதே வியாபாரம். இப்படி ஒரு ஆள் சொர்க்கம் போன உடனே நபிமார்கள் பார்த்துட்டு அல்லாஹ் அக்பர், பெரிய தியாகம் பண்ணிட்டு தான் வந்திருக்க நீனு அப்படின்னு சொல்லுவாங்களா? நான் கேட்கிறேன். இவ்வளவு நபிமார்கள் உள்ளே போனாங்களே, யார் இந்த நபிமார்கள்? இந்த நபிமார்கள் யார் தெரியுமா? இந்த நபிமார்களுக்கு இந்த சுவனத்தை நாம் எப்படி தந்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? இதோ கப்பாப் அவர்கள், எங்களுடைய தோழர் கப்பாப் அவர்கள், அவனுடைய முதலாளியின் கரத்தினால் தலையில் இரும்பால் அடிபட்டு ரத்தம் பீரிட்டு இருக்கின்றார்கள். கப்பாப் அடிக்கிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க ஒரு கொள்ளு பட்டறையில், வெல்டிங் பட்டறையில் வேலை செய்யறாங்க, தலையில இரும்பால் அடிக்கப்படுகின்றார்கள். அதே போன்று மற்றொரு சஹாபாக்களுக்கும் இதே நிலை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மக்களே, இதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்கள் இந்த தௌஹீதை சொன்னதினால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை மக்களிடத்தில் பிரகடனப்படுத்தியதினால் எதிரிகளால் ரம்பங்களை கொண்டு 2 கூறுகளாக அவர்கள் வெட்டப்பட்டார்கள். பொறுமை காருங்கள், பொறுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு மேலும் சொன்னார்கள், யஹ்கி நபிய்யம் மினல் அம்பியா, எனக்கு முன்னால் ஒரு நபிமார்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள். எனக்கு முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு நபி இருந்தாங்க. லரபஹு வ கௌமஹு ஃபஅத்மஹு, அவர்களை இந்த சமூகம் கடுமையாக அடிக்கிறது. எந்த அளவிற்கு தெரியுமா? அவருடைய முகத்திலிருந்து ரத்தம் வழிகிறது, நபியினுடைய முகத்திலிருந்து. வஹுவ யம்ஸஹு தம்ம, அந்த நபி தன்னுடைய முகத்தில் உள்ள அன் வஜ்ஹி, தன் முகத்தில் உள்ள இரத்த கரைகளை அந்த நபி தன் கரங்களால் துடைத்து கொண்டே அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹும்ம ஃபிர்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், என் இரட்சகனே இறைவா, என் சமூக மக்களை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ஃபிர்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இவர்கள் அறியாததின் காரணமாக என்னை அடிக்கின்றார்கள் இறைவா என்று அந்த நபி தன் கரத்தால் இரத்தங்களை துடைத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்களே, இந்த நபி அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். அதே போன்று
இந்த மார்க்கத்தை சொன்னதற்காக இன்றைக்கு நாம் கையில் எடுத்து பிரச்சாரம் செய்கிறோமே. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எண்ணற்ற தியாகங்களை தன் வாழ்வில் மேற்கொண்டார்களே, தியாகத்தின் ஒட்டுமொத்த அடையாளமாக திகழ்ந்தார்களே. இந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் இருப்பார்கள். தன் வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய இளமை பருவம், தன்னுடைய பிள்ளை எல்லாவற்றையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்படுத்தி வாழ்ந்தார்களே, தியாகம் செய்தார்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். தந்தை சொன்ன மாத்திரத்தில் தன் கழுத்தையும் தியாகம் செய்வதற்கு தயாரானார்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உண்மை நபியாக வாழ்ந்து தன் இளமை அழகு அத்தனையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுத்தி வாழ்ந்தார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். கடைசி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட தியாகத்தை புரிந்தார்கள். தன் பிறந்த பூமி, தன்னுடைய தேசம் மக்களால் விரட்டப்பட்டு எதிரிகளால் துரத்தி அடிக்கப்பட்டு கொல்லுவதற்கு துடித்து கொண்டிருந்த போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை கிணங்க அவர்கள் மதீனா மாநகரம் செல்லுகின்றார்கள். அங்கு சென்ற பிறகு சும்மாவா, எத்தனை நாட்கள் பசி பட்டணி, எத்தனை தோழர்களுடைய உயிர் தியாகங்கள் எல்லாவற்றையும் துறந்து ஆயிஷா அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொடர்ந்து 3 நாட்கள் அவர்கள் நல்ல உணவு உண்டதில்லை என்று சொன்னார்களே. அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் இருப்பாங்க. நம்ம மேலக்காவிலேருந்து உள்ள போய் ஒண்ணுமே செய்யாம, தொழுகை இல்லாம, நோன்பு இல்லாம, தௌஹீத் இல்லாம, எந்த ஒரு நற்காரியமும் இல்லாம சொர்க்கத்தில் போய் நானும் உட்காந்துருப்பேன். கற்பனை பண்றோமா இல்லையா? இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க. ஒண்ணும் இல்லை. இங்க அமர்ந்து இருக்கிறவங்க இன்னைக்கு சுபு தொழுவாதால் எத்தனை பேர் இருப்பீங்க? அத்தனை பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க எனக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவான்னு. நினைக்கிறோமா இல்லையா? 5 வேளை தொழுகை பேணாதவர்கள் எத்தனை பேர் இருப்போம்? அத்தனை பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நானும் சொர்க்கம் போயிடுவேன், தௌஹீத் ஜமாத்துல இருக்கேன், தௌஹீதுல இருக்கேன், கார்டு இருக்கு, உறுப்பினர் இருக்கு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. வேலைக்கு ஆகுறது என்ன தெரியுங்களா? அல்லாஹ்ட்ட வேலைக்கு ஆகிறது என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் கூறுகின்றான், அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, மக்களே, அம் ஹஸிபுத்தும், நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? ஹஸிபனா கணக்கு போடுறதுங்க. அம் ஹஸிபுத்தும், நீ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அன் தத்குலுல் ஜன்னah, இலகுவாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? நான் படைச்சவனுக்கு தெரியும் இல்லை, தன்னுடைய உள்ளத்தில் மனிதர்கள் மறைத்து வைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிபவன் அல்லவா? இன்னல்லாஹ யஅலமு மா ஃபி ஸுதூர், மனிதர்களுடைய உள்ள ஓட்டங்களை அறியக்கூடியவன் ரஹ்மான். அவன் கேட்கின்றான், அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, மக்களே நீங்கள் சொர்க்கத்தில் இலகுவாக நுழையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? நெவர், ஒரு காலம் முடியாதுன்றான். எப்படி சொல்றான் தெரியுங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் புரிந்தவர்கள் யார் என்பதை நாம் சோதிக்காமல் அறியாமல் உங்களை சொர்க்கத்திற்கு நான் அனுப்ப மாட்டேன். அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன தியாகம் செஞ்சோம்? அல்லாஹ்வுடைய பாதையில் எந்த தியாகத்தை நாம் செய்தோம்? நான் ஏற்கனவே சொன்னனே, நம்ம ஒவ்வொருத்தவங்களை பேசுற நானும் ஆசைப்படுறேன், அதான் பிரதானம் என்று நினைக்கிறோம். சொர்க்கம் போகணுண்டு கேட்கக்கூடிய நீங்களும் ஆசைப்படுகின்றீர்கள். அந்த ஆசையினுடைய ஊடே இதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என் இறைவனுக்காக வேண்டி நான் எதை தியாகம் செய்தேன்? அல்லாஹ் அப்படியே கேட்கிறாங்க, வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் புரிந்தவர்கள். ஜிஹாதுன்னு சொல்றமா இல்லையா? ஜிஹாதுனா கத்திய தூக்கிட்டு போய் போராடுறது, அது ஒரு ஜிஹாது. அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்வது அது ஒரு ஜிஹாது. தன் வாழ்க்கையில் தன்னுடைய கல்வை கட்டுப்படுத்தி உள்ளங்களை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாற்றுவது அது ஒரு ஜிஹாது. மக்கள் எல்லாம் தொழுகாமல் இவ்வுலக இன்பங்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய சிந்தனை, நம்முடைய உடல் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக தொழுகையில் ஈடுபடுத்துகிறோமே, அது ஒரு ஜிஹாது. எத்தனையோ ஜிஹாது இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் கேட்கின்றான், உங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் புரிந்தவர்கள், அர்ப்பணம் செய்தவர்கள் யார் என்பதை நாம் அறியாமலும் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் நிச்சயமா பார்த்து கொண்டிருக்கிறான். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் யோசிக்கணும், என் வாழ்க்கையில் நான் எதை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்தேன் சொல்லுங்க பாப்போம். சும்மா 5, 10, 100 ரூபா 1000 ரூபா கொடுத்தேன், தர்மம் செஞ்சேன்,
ஹஜ்ஜு பெருனா வந்தா 3500 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு கூட்டு குர்பானி சேர்ந்து தியாகம். டே பை டே அல்லாஹ் கேட்கிறான். ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்குங்க, ஞாபகம் வச்சுங்க. நோம்பு நாள் ஒரு மாசம் எக்ஸாம்ல இருக்கும், ஹஜ்ஜு பெருனா அந்த ஒரு நாளைக்கு எக்ஸாம்ல இருக்கும். ஒவ்வொரு நாளும் எக்ஸாம்ங்கிறான் அல்லாஹ். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆட்சி அதிகாரங்களை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தபாரக், அவன் மகத்துவமிக்கவன். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அந்த அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் நற்செயல்கள் புரிபவர்கள் யார் என்பதை நாம் சோதிப்பதற்காக. இன்றைக்கு நம்ம உலகத்தில் வாழ்றோம்னாங்க, ஒவ்வொரு நாளும் பரீட்சை தாங்க. இது எப்ப தெரியுங்களா தெரியும்? இந்த உலகத்தினுடைய ஒரு நாளுடைய வேல்யூ நமக்கெல்லாம் தெரியலங்க. நிறைய பேர் என்ன தெரியுங்களா சொல்றாங்க, நேரமே போக மாட்டேங்குது, டைமே போக மாட்டேங்குது. இப்படி ஒரு கூட்டம் இருக்குங்க. நேரமே போலன்னு தூங்கி முடிக்கிற ஆள் இருக்கு, நேரமே போகலன்னு மணிக்கணக்கில் போன் பார்க்குற ஆள் இருக்கு, நேரமோ போகல என்று சொல்லிட்டு ஊர்பலா கழுவுற ஆள் இருக்கு. இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய நஷ்டத்துக்குரியவர்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நம்மளை எக்ஸாம் ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. இன்றைய பொழுதுக்கான பதிலை நாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லியாக வேண்டும். என் வாழ்க்கை எப்படி நான் அமைச்சேன்? 15ஆம் தேதி 11வது மாதம் இந்த 24, இது ஹிஜ்ரி கணக்குனா ஹிஜ்ரி கணக்கு, அல்லாஹ் ஒரு கணக்கு வச்சிருப்பான்ல. ஹிஜ்ரியா இருந்தாலும் அல்லது இந்த ஜார்ஜியன் கேலண்டரா இருந்தாலும் நம்ம ஏற்படுத்தினது. அல்லாஹ் ஒரு 12 மாதங்கள் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒவ்வொரு மாதத்தினுடைய கணக்கையும் அல்லாஹ் கேட்பானே. என்ன செய்ய போறோம்? என்ன பதில் சொல்ல போறோம்? அல்லாஹ் கேட்கிறாங்க. எதை நாங்க தியாகம் செஞ்சோம்? எழுந்தது முதல் காலையில் இருந்து சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு மனுஷனும் நமக்கு நாமளே பரிசோதனை செய்யணுங்க. இந்த சொர்க்கத்துக்கு நாம் எப்படி போறதுதான் கேள்வி. நபிமார்கள் உள்ள சொர்க்கத்துல நான் எப்படி உள்ள போய் நிற்பேன்? சும்மா விளையாட்டா நான் கேட்கிறேன். நம்ம நீங்களே நினைச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளே நினைச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நமக்கு நாமளே சீன்றுவோம், தலை குனிஞ்சு நிற்போம். எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடக்குமா டவுட் வந்துடும். அவன் என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்களை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் சொல்லுகின்றான். உங்க வாழ்க்கையில உங்களை நாம் சோதிக்காமல், அந்த சோதனை எப்படி? அந்த சோதனை வரக்கூடிய நேரத்தில் அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். உங்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்பவர்கள் யார் என்பதை அறியாமலும் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், சிரமங்கள், துக்கங்களை அல்லாஹ்விற்காக பொறுத்து கொண்டு சபுர் செய்பவர்கள் யார் என்பதை நாம் அறியாமல் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டோம். இந்த சொர்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூறுகின்றான், அஹ்ஸிபன்னாஸ், மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா? என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க? நம்பிக்கை கொண்டோம். எப்படிங்க? ஆமன்னா, வெறுமனே நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னதற்காக அவர்கள் சோதிக்கப்படாமல் விடுவார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? சோதனைன்னா என்ன சோதனைங்க? அதையும் நாங்க யோசிக்கணுங்க. தலைவலி வருது, ஜோரம் வருது, இன்னைக்கு காசு பத்தல, ஈவி பில் கட்ட முடியல, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், இதெல்லாம் உலகத்தில் எல்லாருக்கும் வருங்க. நமக்கு வரும், குஃபாருக்கு வரும், தர்கால பொறுத்து உருள்றவனுக்கும் வரும், அல்லாவே இல்லைன்றவனுக்கும் வரும். எல்லாருக்குமே ஜெனரலா இந்த சோதனை வரும். எந்த சோதனை தெரியுங்களா? அல்லாஹ்விற்காக வேண்டிய ஒரு தியாகத்தை நாம் செய்கின்றோமே. நான் சொன்ன இந்த யதார்த்தமான சோதனைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் வரும். மௌத்து உழுது, நமக்கு மட்டுமா உழுது? உலகத்துல எல்லாத்துக்கும் உழுவும் மௌத்து. பொருளாதார நஷ்டம் எல்லாத்துக்கும் ஏற்படும், உடல் சிரமம், ஊனங்கள் எல்லாருக்கும் ஏற்படும். இதெல்லாம் யதார்த்தமான மனித நிகழ்வுகள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை மக்களிடத்தில் பிரகடனப்படுத்தியதற்காக ஒரு மனிதன், ஒரு மூமின் ஏற்படுத்தக்கூடிய, அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை இருக்கிறதே, அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த சோதனையை நம்ம அல்லாஹ்ட்ட போய் சொல்லணுங்க. அந்த சோதனை நமக்கு சாட்சி பகிர்வதாக இருக்கும். எது? ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த மார்க்கத்தினுடைய ஆரம்ப நிலையில் இந்த தௌஹீதை சொன்னபோது அபூதர் அல் கிஃபாரி என்ற ஒரு சஹாபி அவர்கள், கிஃபார் குலத்தை சேர்ந்தவர்கள், இந்த தௌஹீதுடைய செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்றார்கள். இது ஒரு விரிவான ஹதீஸ், சுருக்கி சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன செய்தியை சொல்லுகின்றீர்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஷஹாதத்தை அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். இந்த ஷஹாதத்தை சொன்ன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அல் கிஃபாரிடத்தில் சொன்னார்கள், அபூதரே, உங்களுடைய ஈமானை, இறை நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கிராமத்திற்கு நீங்கள் திரும்பி செல்லுங்கள். எப்பொழுது இஸ்லாம், எப்பொழுது இந்த தௌஹீத் மக்களிடத்தில் வெளிப்பட்டு விட்டது என்ற தகவல் வருகிறதோ அப்பொழுது இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சொன்னமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமானை மறைச்சு வச்சுக்கப்பா, இந்த ஷஹாதத்தை போய் இப்ப போய் யாரையும் சொல்லிட்டு இருக்காது. ஏன்னா நாங்க 10 பேர் இருக்கிறது ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் அபூதர் ரசூலுல்லாஹ்ட்ட அழைச்சிட்டு போனதே அலி ரலியல்லாஹு தாங்க. ரொம்ப பார்த்து பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு போனாங்க. அந்த ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்படி சொன்ன உடனே இன்றைக்கு நம்ம மக்கள்கிட்ட மார்க்க சொல்ல வாங்க நம்ம கூப்பிடுறோம், அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை செய்யுங்கன்னு கூப்பிடுறோம். காதுல வாங்குறதுக்கு இன்னைக்கு நம்ம நேரம் இல்லையே, காதுல வாங்குறதுக்கு நேரம் இல்லையே. ஏன் நம்ம நினைக்கிறோம் எது தியாகம்னு விளங்கலைங்க. தியாகம் எது? இதுதான் தியாகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் ஈமானை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் இறைவன் மீது ஆணையாக இந்த செய்தியை நான் வெளிப்படுத்தாமல் விடமாட்டேன் என்று சொல்லி விறுவிறுன்னு என்ன செய்யறாரு, மஸ்ஜித் ஹரமுக்கு போறாருங்க, ஹரம் ஷரீஃப்க்கு போறார். அங்க போய் ஹரம் ஷரீஃப்ல அந்த காபத்துல்லா முன்னாடி ஒரு ரவுண்டா ஒரு பிட் இருக்கும். அந்த சோற்றின் மீது ஏறி நின்று கொண்டு அவர் சொல்லுகின்றார்கள், மக்களே, யா அய்யுஹல் குரைஸ், குரைஸ் சமூகமே, நான் இந்த ஷஹாதத்தை, தௌஹீதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், குறைஷி குலம் எல்லாம் ஒன்று திரண்டு அபூதர் கிஃபாரி அவர்களை அடிக்கின்றார்கள். கடுமையான அடிங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபூதர் சொல்றாங்க, அவர்கள் அடித்த அடியில் நான் மரணித்து விடுவேன் என்று நான் நினைத்தேன். எனக்கு மௌத்து கன்ஃபார்ம் நினைச்சேன். நான் மௌத்தா போற அளவுக்கு என்ன அடித்தார்கள். அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து என்னை காப்பாற்றினார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து என்ன செய்யறாங்க, தான் முதுவை காட்டிக்கிறாங்க, அப்படியே காப்பாற்றி அழைச்சிட்டு போறாங்க. ஐயோ என்ன ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஈமான் கொண்ட அப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து இன்னும் இஸ்லாத்தை ஏத்துக்கலங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வே அமைதியா போய் நீ ஏன் அப்படி பண்ற, வீட்டுக்கு போகணும்னு அனுப்பிச்சு விடுறாங்க. அவங்க என்ன செய்றாரு தெரியுமா, அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் அதே இடத்திற்கு மறுநாளும் வந்து நிற்கின்றார்கள். மீண்டும் அதே போன்ற மக்களால் அடி வாங்குறாங்க. நம்ம நினைக்கிறோங்க இது ஒரு சாதாரண ஒரு சம்பவம் என்று. ஏதோ ஒரு பூமியில் பிறந்த அபூதர் ரலியல்லாஹு அவர்கள், கிஃபார் குலத்தை சேர்ந்தவர்கள், இந்த மக்கமா நகரத்தில் அந்த மக்களிடத்தில் நின்று கொண்டு இந்த தௌஹீதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? இந்த உண்மையான மார்க்கம், இந்த உண்மையான தௌஹீத் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்ச்சி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இனத்தின் பெயராலும், நிறத்தின் பெயராலும், கடவுளின் பெயராலும், சித்தாந்தத்தின் பெயராலும் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அதீத மூட பழக்க வழக்கங்கள், கெட்ட சகுனங்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாத்தையும் உடை தெரியும் அளவிற்கு ஒரு செய்தியை சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அற்புதமான செய்தி அல்லவா இந்த தௌஹீத். இந்த தௌஹீதை சொல்ல வேண்டும் என்று பேராசைப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இந்த தியாகம் புரிந்தவர்கள் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று. இந்த தியாகத்தை நாம் எத்தனை பேர் செஞ்சிருக்கோம் சொல்லுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தா ஒரு தலைவர் உலாத்துவாரு, செயலாளர் உலாத்துவாரு. இப்ராஹிம் நபி வில்லம் தோறும் இப்ராஹிம் நபி நோட்டீஸ் தூக்கிட்டு தருவார். மற்ற ஆளுங்கள்லாம் எல்லாம் தூங்கி முழிக்க வேண்டியதுதான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கற்பனை மட்டும் பண்ணாதீங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, வெறுமனே முஸ்லீமா நீ வாழ்ந்த ஆதார் கார்டு வச்சுக்கிட்டா சொர்க்கம் போன்னு நினைச்சிடாதேன்ட்டான். உனக்கு சான்ஸே இல்லைன்ட்டான். ஏன் தெரியுமா? நீ ஒவ்வொரு தங்களும், ஒவ்வொரு மனிதனும் எதை தியாகம் செய்தான் என்று நான் சோதிப்போம். வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன தியாகம் செய்தீர்கள் என்று நாம் பார்ப்போம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நம் வாழ்க்கையில் எத்தனையோ தியாகம் இருக்கிற அல்லாஹ்வுடைய பாதையில்.
பேசிக்கா ஒரு தியாகத்தை சொல்றனே, நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம நேரங்களை தியாகம் செய்யறோமே, தொழுகைக்காக வேண்டி தூக்கத்தை தியாகம் செய்யறோமே. சுபுஹ் நேரத்தில் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீங்கள் மக்கள் எல்லாம் தூங்கும் போது யார் சுபுஹ் தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்கள் தத்ஹுலுல் ஜன்னத பி ஸலாமின் அமீன், அவர்கள் அமைதியாக சலாமத்தாக சொர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்னார்களே. இது ஒரு தியாகம். இப்படி எத்தனையோ தியாகங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த வாழ்க்கையில் தியாகம் புரியக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிந்து அந்த தியாகத்தின் மூலம் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து அருள் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் சொன்ன பார்த்தீங்களா தியாகம் என்று. இந்த தியாகம் நம்ம சொல்றோம், நம்ம இந்த தியாகம் அந்த தியாகம்லாம் செஞ்சேன்ட்டு. எந்த தியாகம் என்பதை ஒரே ஒரு வசனம் குர்ஆன்ல நம்ம பார்த்தா தெரியுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றான். அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான். டோட்டல் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆளை உதாரணம் சொல்றான். லரபல்லாஹு மஸல் லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு உவமை கூறுகின்றான். ஒரு நபரை அல்லாஹ் உவமை கூறுகின்றான். நபிமார்களை கூட அல்லாஹ் சொல்லுங்க. லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு அல்லாஹ் ஒரு மாடலை அல்லாஹ் காட்டுகின்றான். யார் தெரியுமா? இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை என்ன செஞ்சாங்க? எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா? ஃபரா மன்னர்கள் என்று படிச்சு பாருங்க. உலகத்தின் பல பகுதிகளை ஆட்சி அதிகாரங்களை கையில் வைத்திருந்த மன்னன், அவனுடைய மனைவி எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஒரு மேலக்காவரில் துபாயில் ஒரு கடை வச்சிருக்க ஒரு ஒய்ஃப் எப்படி இருக்கும்? நம்மளாம் 20 பவுன் வச்சிருந்தோம்னா 200 பவுன் வச்சிருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு ஓட்ட பைக் நின்றா அவர் வீட்டில் 3 கார் நீங்க பார்க்குறோமா இல்லையா? அவங்க மனைவி எவ்வளோ பந்தா பண்ணுவாங்க? 12 புர்கா வச்சிருக்கோம், கல் வச்ச புர்கா வச்சிருக்கோம், காரில் போவோம். சாதாரண அந்த மேலக்காவரி ரேஞ்சுக்கு நான் பேசுகிறேன். தமிழ்நாடு ஆட்சி கிடைச்சா, தமிழ்நாட்டு ஆட்சியை ஒரு ஆள் வச்சுதான் எப்படி இருக்கும்? 400 செருப்பு, 80 காரு, 2 வளர்ப்பு பிள்ளை கல்யாணம் 1000 கோடி போதா இல்லையா? ஒரு மன்னனுடைய மனைவி எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஃபிரௌனுடைய மனைவி. இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய செய்தி கிடைத்த மாத்திரத்தில், இந்த அல்லாஹ்வுடைய தௌஹீதை சொந்த தௌஹீதுடைய உண்மை கிடைத்த மாத்திரத்தில் கணவன் என்று பாராமல், அது கணவன் தான் எப்படிங்க? இன்னைக்கு நம்ம நினைக்கிற தௌஹீதை சொன்னா அவங்க திட்டுவாங்களே, இவங்க பேசுவாங்களே, அவர் ஏதாச்சும் சொல்லுவாரு, இதுக்கே நம்ம நம்ம யோசிச்சுக்கிட்டு பின் வாங்குறோம். கட்டின புருஷங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒண்ணுக்கு ஓதாத புருஷனு கூட பொண்டாட்டி பயப்படுறா, பாக்குறோமா இல்லையா? உடனே அவர் வீரா போந்துடும், இழுத்தன அப்படிம்பா, பாக்கணும்ல, செவுல பேத்து போடுவேன்பா. ஃபிரௌன் மன்னன்ங்க, ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருந்தவன். என்ன நிலைமை இருந்திருக்கும்? எதிரி மூசாவும் மூசாவுடைய கூட்டத்தவர்களே பார்த்து சொன்னான், மாறு கை மாறுகார் வாங்கி தான் உங்களை சாவடிப்பேன். அதே மாதிரி செஞ்சான். இவங்களை என்ன வேதனைப்படுத்தியிருப்பான்? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தும் கணவன் அதிகாரம் மிக்கவன், அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருப்பவன் என்று பாராமல் அல்லாஹுடைய இந்த தௌஹீதை மக்களிடத்தில் சொன்னார்கள். அல்லாஹுடைய தௌஹீதை பிரகடனப்படுத்தினார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டினார்கள், ஓ நஜ்ஜினி, இறைவா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தருவாயாக. ரஹ்மானே, இந்த மாளிகை எனக்கு பெருசு இல்லை, அநேகமா இவன் சாவடிச்சிருவான், என் கதையை முடிச்சிருவான். இறைவா எனக்கு சொர்க்கத்தில் நீ இல்லத்தை தருவாயாக. அல்லாஹ் இது அல்லாஹ் உண்மை சொல்றாங்க. ஒரு முஸ்லீம்னா இந்த தௌஹீது பிரகடனத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த பெற்ற தௌஹீதை மக்களிடத்தில் சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய இந்த தௌஹீதை கிடைக்கப்பெற்ற நாம், அல்லாஹுடைய தௌஹீதுடைய உண்மை செய்திகள் கிடைக்கப்பெற்ற நாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்கும் எதற்கும் அஞ்சாமல் எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹுடைய செய்திகளை மறைத்து வாழாமல் எடுத்து சொல்லக்கூடிய தாவாவில் ஈடுபடக்கூடிய உயர்ந்த பண்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இதன் மூலம் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தையும் நபிமார்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்தஸ்துக்குரிய ஒரு இடத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.